இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கண்ட்ரீஸுமே வந்து அவங்களோட நாட்டு நலனை தான் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. யுஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா வந்து அவங்க நாடு தான் வந்து பெருசாக்கணும்னு பார்க்குறாங்க. சைனாவும் அப்படி தான், இந்தியாவும் அப்படி தான். எல்லா கண்ட்ரீஸுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சைலோவாக போயிட்டு இருக்கு. ஸோ இது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால பார்த்தீங்கன்னா அந்தந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க நாட்டுக்கு எது நல்லதோ அது பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா இந்த எல்லா கண்ட்ரீஸுமே பார்த்தீங்கன்னா வந்து கோல்டை ரொம்ப அதிகமாக வாங்கியிருக்காங்க. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யா, இந்தியா, சைனா இந்த 3 கண்ட்ரீஸ் வந்து ரொம்ப கோல்டு வாங்கியிருக்காங்க ரீசெண்டாக. ஸோ எதுக்காக இதை பண்ணுறாங்கன்னா வந்து நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு பெரிய குளோபல் கிரைசிஸ் வந்தால் அந்த கண்ட்ரி வந்து சக்சீட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அதை பண்ணுறாங்க. பட் அதே மாதிரி யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டாக வந்து கிரிப்டோவை வந்து எம்ப்ரேஸ் பண்ணுறாங்க. நிறைய கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் எம்ப்ரேஸ் பண்ணுறாங்க முக்கியமாக. ஸோ யூஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட டாலரை டிவேல்யூ பண்ணி பிட்காயினை வாங்கணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த யூஎஸ்ஏ பிளானை பற்றி. அதனால நீங்கள் போய் பாருங்க, உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இன்னைக்கு இருக்கிற விலைவாசி உயர்வு, இன்ஃப்ளேஷன், கண்ட்ரீஸ்குள்ள இருக்கிற கான்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் வந்து அவங்களோட வெல்த்தை வந்து எங்கேயா சேஃபாக கொண்டு போய் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை வந்து பிட்காயின் கண்டிப்பாக அதை வந்து பூர்த்தி செய்யும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து பிட்காயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிக்கிறாங்க. கோல்டு வந்து போன ஜென்ரேஷனுக்கு நல்லா கை கொடுத்துச்சு. பட் ஃபியூச்சருக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் தான் வந்து கை கொடுக்கும்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஸோ நாளைக்கு உலகத்தில் பெரிய ஒரு பிரச்சனை வருது, இல்லைனா வந்து ஒரு வார் வருதுன்னா நீங்கள் வந்து உங்கள் கோல்டு காயினை வந்துயோ இல்லை கோல்டு பாரையோ நீங்கள் வந்து ஹைட் பண்ணி கொண்டு போக முடியுமா? இல்லை வந்து பெர்மிஷன்லெஸ் பியர் டு பியர் டிரான்சாக்ஷனான ஒரு பிட்காயினை வந்து நீங்கள் வந்து டிஜிட்டலாக யாருக்கும் தெரியாமல் கொண்டு போக முடியுமான்றது நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அந்த ஆன்சர் உங்கள் கையிலேயே நான் விட்டுடுறேன்.